கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த இன்னைக்கு காப்பி நல்லா இனிச்சு கிடக்கு, சர்க்கரை அள்ளி போட்டியலோ? ஏமாக்கா, நான் குடிச்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்து. ஏமா நானும் குடிச்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்து. அவன் கிடக்கான். திவ்யா, அதுக்குள்ள நாக்கில் சொரண உள்ளவியலுக்கு தாமிட்டி தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? ஏம்மா பாருங்கம்மா இவனை. ஐயே, காலங்காத்தால சண்டையிலுக்கு கூடாது, 2 பேரும் குடிங்க. பக்கத்துல பிஸ்கெட் வச்சிருக்கேன், வேணுங்கவியே அதையும் எடுத்து தின்னுங்க. என்ன ஏம்மா இன்னைக்கு கிறிஸ்மஸ்லா, யாராவது கேக்கு தந்தாவளா? கேக்கு தந்தாவன்னு சொன்னா 2ம் காப்பியும் குடிக்காது, சோறும் திங்காது. இப்பவே கேக்க தின்னுட்டு அப்புறம் எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, பிறகு சாப்பிடியேன்னு சொல்லுவாவ. அதனால கேக்கு தந்ததை பிறகு சொல்லுவோம். 8 மணி தானே ஆகு, பொறுமையாக தருவாவ, உடனேவா தருவாவ? இல்லைம்மா, காலையில் ப்ரேயர்லாம் முடிஞ்சிரும்ல சர்ச்சில், அதனால கொண்டு வந்து கொடுத்தாலும் நினச்சேன். தின்னி மாடு திங்கிறத பற்றியே தான் கேட்பா. எம்மா கால் மேலே காலை வச்சிருக்கட்டி, வலிக்கி காலெடு. எடுக்க முடியாது, நான் மட்டும் தான் திங்கிறது கலையணும். ஏன் கேக்கு தந்தா வேண்டான்னு சொல்லிருவியோ? ஆளை முந்திட்டு போய் நிற்பான், என்ன சொல்லியான்? ஏட்டி ஒழுங்கா காலை எடுத்துரு, இல்லைன்னா காப்பியை மூஞ்சில ஊற்றி விடுவேன். காப்பியை மூஞ்சில ஊற்றுவியா? எங்க ஊத்து பாப்போம். அது உனக்கு அக்கால, அக்கா மாதிரி பேசு. எவ்வளோ மாதிரி பேசிட்டு இருக்கா? ஏட்டி நீ இந்த காலை தூர எடு. நீ எதுக்கு அவன் மேலே அப்படி காலை வச்சு அமுத்திக்கிட்டு இருக்கா? அவனுக்கு வலிக்காதோ? எம்மன காலை மெதுவாதாம வச்சா அவனுக்கு வலிச்சிருக்காது, உடனே வலிச்ச மாதிரி நடிக்கான். ஆமா, இங்க நடிப்புக்கு போட்டி நடக்கு, அவன் நடிச்சு அவார்டு வாங்க போறான். நான் சொன்னா மட்டும் எதையும் நம்பிடாதிய. எம்மா சத்தால இந்த காலை அமுத்தி விடுங்கம்மா. என்னத்தடி எப்படி வேலை செஞ்சு முறிஞ்சிட்டா? காடை வெட்டினியா களைய வெட்டினியா? ஏன் காடு வெட்டுறவியலுக்கு மட்டும்தான் கால் வலிக்கணும், மற்றவியலுக்கு வலிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இதை மட்டும் நல்லா வக்கனையா பேசு, வேலை ஒன்றும் செஞ்சு தந்துடாத அம்மைக்கு. என்ன வேலை உங்களுக்கு செஞ்சு தராம இருக்கேன்? எப்பா பொய் பாரு அம்மைக்கு. ஏதோ 2 வேலை என்னைக்காவது செஞ்சிருவா அதிசயமா. அதாவது செஞ்சு தாரேன் இல்லம்மா, ஒவ்வொரு வீட்டில் போய் பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகள் ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கு. நான் உங்களுக்கு 2-3 வேலையா செஞ்சு தாரேன்ல. ஐயா பெரிய சாதனை தான் போ. இங்க பாரு அப்பா, நான் இன்னைக்கு முழிக்கிறதுக்கு முந்தையே வேலைக்கு போயிட்டாவ. எத்தனை மணிக்கு சாப்பிட வருவாவன்னு எனக்கு தெரியல, போன் போட்டு கேட்கேன். மலை அதை குடிச்சிட்டு என் கூட அடுப்பங்கரையில் வந்து வேலை செய்வா. ரொம்ப நல்லா இருக்குமா. நான் மட்டும் உங்களுக்கு அடுப்பங்கரையில் உட்காந்து வேலையா செஞ்சு தருவேனா? இவன் மட்டும் அழகா ஃபோன் பார்த்துக்கிட்டு கிடப்பானோ? ஏட்டி அவன் ஃபோனை பார்க்க போறான்னு உனக்கு யார் சொன்னா? அவனுக்கு வேலை வச்சிருக்கேன் அம்மா. நான்லாம் ஒன்றும் செஞ்சு தர முடியாது, அவதான் இருக்கால உங்களுக்கு வேலை செய்ய. வேற நான் என்னத்த வேலை செய்யணும் உங்களுக்கு? எல்லாம் வெளியே தண்ணி வருது, நாங்கள் 2 பேரும் சமைக்கும். நீ போய் குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வாப்போ. தண்ணி பிடிக்கணுமா? தண்ணி பிடிச்சா நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? வெளியே தண்ணி பிடிக்கும்போது பிள்ளைலாம் பார்த்தா சிரிக்குமே. எல்லாம் என்ன வேலை செய்யணும் தரையை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏம்மா நான் வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது செய்த மாதிரி வேலை இருந்தா தாங்கம்மா, வெளியே தண்ணியெல்லாம் பிடிக்க போகல. அதானே பார்த்தேன், உங்க அன்பு மகன் அப்படியெல்லாம் உங்களுக்கு வேலை செஞ்சு தர மாட்டான். வெளியே போனா அவருக்கு கௌரவ குறைச்சலா இருக்குமா. இந்த பைத்தியக்காரி ஒருத்தி, முதல்ல இவளை ஒழிச்சு தள்ளினாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். என்னத்துல உனக்கு கௌரவம் குறைஞ்சு போகுது? ஒவ்வொரு வீட்டை போய் பாரு, எல்லா பிள்ளைகளும் அம்மைக்கு ஒண்ணுன்னா விழுந்து விழுந்து வேலை செய்யும். என் வீட்டில் மட்டும்தான் அப்படியே தலைகீழ நடக்கு. வேலை செய்யணும்னா 2 பேருக்கும் கறி வலிச்சிரும். எல்லாம் உனக்கு இன்னைக்கு சோறு வேணும்னா ஒழுங்கா போய் தண்ணி எடுத்துட்டு வா, சோறு வேண்டான்னா அந்த ஆளை இருந்துக்க. எம்மா என்ன எம்மா நம்மான்னுட்டு இருக்க? ஏட்டி ஏன் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கா? மலமலன்னு குடிச்சிட்டு நீ முதல்ல வா அடுப்பங்கரைக்கு. எல்லாம் நீ குடத்தை தூக்கிட்டு போ. ஒரு உதவி நமக்கு யாரும் பண்ணியதில்லை, நம்மளையே தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து சாவணும்பா. மக்களே இங்க 2 பேரும் செத்த வாங்க. ஏட்டி கூப்பிடியது காது கேக்குவா? என்னம்மா உங்களுக்கு இவ்வளவு நேரம் அடுப்பங்கரையில தானே வேலை செஞ்சு கொடுத்தேன், பிறகு எதுக்கு கத்துறிய? இங்க வா, அம்மா உனக்கு ஒரு சாப்பிட வச்சிருக்கேன். ஐ கேக்கு யாருமா தந்தவ? மெர்சி அக்கா தந்தாவ மக்களே. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல காலையிலேயே தந்துட்டாவ. நான் தான் பிறகு தந்தாவன்னு சொன்னா நீங்க காப்பி குடிச்சிட்டு அந்த ஆளை இதை தான் சாப்பிடுவிய, சோறு சாப்பிட மாட்டியன்னு தான் சொல்லாம வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள. அதான் இப்ப சாப்பாடு சாப்பிட்டியல்ல, அதான் கூப்பிட்டேன். ஏம்மா நீங்க கல்ல ஆளுதான், காலையிலேயே நான் கேட்டேன் பாத்தீங்களா, நீங்க தரவே இல்லைன்னு சொல்லிட்டியே. ஆமா மக்களே, பிறகு சாப்பிட மாட்டியல்ல, அதான் அம்மா அப்படி சொன்னேன். இப்பதான் சாப்பாடு சாப்பிட்டியல்ல, இந்த 2 பேரும் எடுத்துக்கிடுங்க. என்ன அம்மா உங்களுக்கு வேணுமா?
ஏட்டி எனக்கே சூத்தப்பல்லு கிடக்கு. நான் எனக்கு இந்த கேக்கெல்லாம் தின்னேன். உங்களுக்கு தானே பிடிக்கும். முழு கேக் இருக்கு பார்த்துக்க. ஆளுக்கு பாதி பாதியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிறதுல சண்டை போட்டியல்னா அவ்வளோதான். அம்மா கொண்டு விடுவேன். அதெல்லாம் சண்டை போடாமல் சாப்பிடுவோம். எம்மா கேக்கா பார்க்கும் போதே நாக்கிலெல்லாம் எச்சி ஊறுதுமா. ஊறும்ல, சோறை திங்கணும்னா எல்லாம் வலிச்சிரும். இந்த மாதிரி கண்ட கடியதை இனிப்பு பண்டத்தை திங்கணும்னா உனக்கு எச்சி எல்லாம் ஊறும். சரி இந்தா உனக்கும் சொல்லியே அக்காவும் நீயும் சமமாக பிரிச்சு கிடந்த என்ன சண்டை போட்டியல்னா அவ்வளோதான். ஏம்மா நீங்களே பிரித்து கொடுத்துருங்கம்மா, பிறகு அதுக்கும் சண்டை போடுவான். ஆமாம்மா நீங்களே பிரித்து கொடுத்துருங்க, பிறகு அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவா. சரி அப்போ அம்மா பிரித்து கொடுத்துட்டு போகிறேன். என்ன சாப்பிடுங்க. என்ன இந்த அக்கா அங்கேயே குறுகுறுன்னு எதையோ பார்த்துட்டு இருக்காவே. சரி போய் என்னன்னு கேட்போம். வனிதாக்கா, ஏ வனிதாக்கோ. ஏட்டி சொல்லு, எதுக்கு கூப்பிட்டா? நீங்கள் தான் என்னத்தையோ குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தியே, அதான் என்னதுன்னு கேட்கறதுக்காக வந்தேங்க்கா. அட அது ஒன்றும் இல்லட்டி, சர்ச்சில் டெக்கரேஷன் பற்றியே நல்லா சூப்பராக லைட்டெல்லாம் போட்டிருக்காவே. பக்கத்தில் அந்த பூவெல்லாம் இருக்குது பற்றியா, பிளாஸ்டிக் பூவு. அதில் 2 எடுத்துகிட்டு போனால் என் பிள்ளை அழகு போல் வச்சு விளையாடும். அதனால் எடுப்போமான்னு பார்த்துட்டு கிடக்கேன். ஏமிட்டி இப்போ நான் என்ன சொன்னேன்? எதுக்கு வாயை பிளந்துட்டு பார்க்கா? ஐயையே உங்கள் திருட்டு புத்தி போகுதா பாருங்க. சர்ச்சில் வந்து இப்படி திருடுறீங்களே. ஏவ திருடியேன்னு சொல்லாதே. சும்மா 2 தானே எடுக்க போகிறேன். இது என்ன திருட்டா? ஏக்கா இப்படியெல்லாம் எடுக்கப்படாது. சும்மா 2 எடுத்தாலுமா ஏதாவது சொல்லுவாவே. ஏக்கா உங்களை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சிருக்கு. நீங்கள் 2 பூ எடுத்தீங்கன்னு வைக்கலாம். இது யார் எடுத்தான்னு சொல்லி செக் பண்ணுவாவே. செக் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சிருவாவே. அவையெல்லாம் கஷ்டப்பட்டு காசு போட்டு தானக்கா வாங்கி இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாவே. நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் வீட்டு முன்னே வந்து நின்று அந்த 2 பூவை கொடுங்கன்னு கேட்டால் என்ன செய்விய? ஏட்டி இந்த 2 பூவுக்காகவா வீட்டு முந்தியெல்லாம் வந்து கேட்பாவே? கேட்டால் நீங்கள் என்ன செய்விய சொல்லுங்க. அப்புறம் ஊர்க்காரியெல்லாம் என்ன சொல்லுவாளவு தெரியுமா? கோயிலுக்கு போய் 2 திருடிட்டு வந்துட்டாளான்னு பேசுவாவே. நமக்கு இதெல்லாம் தேவையாக்கா? அதுவும் சரிதான். எனக்கு எதுக்கிட்டி வேண்டாம்மா. நானே ஊருக்குள்ள நல்ல கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நமக்கு எதுக்கு திருடி பட்டோம்? யாரு நீங்க கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஏன்டி ஊருக்குள்ள என்ன எவ்வளவு மதிக்கிறது கிடையாதா? எல்லாவளும் என்ன பார்த்தாலே பயப்படுவா, மதிப்பா தெரியுமா? ஏக்கா அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஐயோ இந்த அக்கா வாராவே, அவளைதான் குடும்பத்துக்குள்ள 7.5 இழுத்து விடுவாவே அப்படின்னு பயப்படுறாவே. வாயை மூடி. என்ன அப்படி ஒன்றும் நான் எதுவும் பண்ணியது கிடையாது. இனிமேல் திருடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா காதை பிடிச்சி திருக்கி விடுவேன். அம்மா சரிக்கா, அப்ப நான் இனிமேல் உங்களை தீஃப்னு சொல்லியே. என்ன தீப்பா அப்படின்னா என்ன இளவு? தீஃப்னா திருடியே எல்லார்த்தையும் இப்படி சொல்லலாம்க்கா. நீங்கள் தான் திருடின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதான் இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு இங்கிலீஷில் சொல்லியே. ஏட்டி உன்னை நான் திருடின்னு சொல்லாதுன்னு தான் சொன்னேன், வேற மொழியில சொல்லுன்னு சொல்லலை. என்ன ஏக்கா பிறகு நான் எப்படிக்கா உங்களை சொல்லியது? எனக்கு வனிதான்னு பேர் இருக்குங்களா, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. ஏக்கா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, இது வரைக்கும் ஒரு வீட்லயும் நீங்க திருடுனதே கிடையாதுன்னு. நான் ஒன்றும் திருடுனது கிடையாது. என்ன வாயை மூட அந்தால. அப்படியா ஏக்கா? போன வாரம் ஒரே குறுக்கெலும்பு பிடிச்சிக்கிட்டு இடுப்பெல்லாம் வலின்னு சொன்னியல்ல, எதனால? ஐயோ கரெக்டாக கேக்கா, என்னத்த சொல்ல? அதை எம்டி கேக்கா, இந்த வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சோபா வந்தால இழுத்தையும் குறுக்கு பிடிச்சிட்டு. ஏங்கா இப்படி போய் பேசுறிய? நீங்க கலாக்கா வீட்டில் முருங்கை இலையை பறிக்கேன்னு சொல்லி அவிய வீட்டு முதல்ல ஏறி நின்று விழுந்த கதையை அவிய சொல்லிட்டாவ. ஏட்டி இதெல்லாம் ஒரு திருட்டாமா? நாட்டில் அவன் நகை பணம் என்னென்னத்தையோ திருடிட்டு போறானுவ. நான் அந்த செத்தோட முருங்கை இலையை பறிச்சதெல்லாம் ஒரு திருட்டுன்னு பேசியா பாரு நீ. ஒருத்தர்கிட்ட கேட்காம அவிய பொருளை எடுக்கதே திருட்டு தானே? இவ வேற இன்னைக்கு அந்த கதையை விட மாட்டா போல. எக்கோ நான் இங்க இருக்கேன், இந்தா வாரேன். திருடிய கதையை கண்டுபிடிச்சோன்னே எப்படி ஓடுது பாரு. எப்பாடா கேக்கு சாப்பிட நல்லா அழகு போலலாம் இருந்து. சூப்பர். சரி கொஞ்சம் மட்டும் மீதி வைப்போம், செத்தோல அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிறகு சாப்பிடுவோம். நம்ம ஊர் சர்ச்சாமா இது? அழகா ரெடி பண்ணியிருக்காவல. ஆமாக்கா, இங்க பாருங்க குடில் கூட வச்சிருக்காவ அழகா. ராணி அக்கா நீங்களும் நல்லா குள்ளமா தானே இருக்கிறிய, நீங்களும் அந்த குடிலில் போய் உட்காருங்கக்கா. அந்த குட்டி குட்டி பொம்மை மாதிரி நீங்களும் அழகு போல இருப்பிய. எம்மா இவளுக்கு மட்டும் என்ன வம்புலுக்குலன்னா உறக்கமே வராது போல. அடி வாங்கிட்டு போயிடாத அமைதியா கடை. அது என்னமோக்கா உங்ககிட்ட இப்படி விளையாடியது நல்லா இருக்கு தெரியுமா? இருக்கும்ல, எப்படி இல்லாம இருக்கும்? ஒரே விக்கலா வருது, தண்ணியை குடிப்போம். வாய் வேற நமங்குது, ஏதாவது சாப்பிட இருந்தா நல்லா இருக்குமே. சரி பாப்போம். போடு, அவ இன்னும் கேக்க திங்காம தான் வச்சிருக்காளோ ஃப்ரிட்ஜில் ஒழிச்சு. நம்ம தின்ற வேண்டிதான். ஐயா கண்டுபிடிச்சிட்டா வேற ஏசுவாளே. அம்மா தான் சாப்பிட்டாவன்னு சொல்லிக்கிடலாம். ஞம் 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 ஞம். அடங்க நம்ம பெரிய பொண்ணு உட்காந்துருக்கா. அடியே பாவி, நான் எடுக்கலான்னு பார்த்தேன், நீ என்ன எடுக்கப்படாது அது இதுன்னு சொல்லிட்டு நீ பூவை எடுத்துட்டு வந்திருக்கா.
பொழுது போகல, அதனால சும்மா உங்களை கிண்டல் பண்ணிட்டு கிடந்தேன். ஏக்கா 2 பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தாவாக்கா சிசிடிவி கேமரால செக் பண்ணி வீட்டுக்கெல்லாம் வர போறாவ. நான் தான் சொல்லியேன்னா நீங்க அதையும் நம்பிட்டுலாம் வேணான்னு வந்துட்டியே. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அதை நினைச்சு தான் இந்த உலகம் முழுவதும் இயங்குது. கே 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 உன்னை சாப்பிட போறேன். நான் உன்னை ஏன் சீக்கிரம் சாப்பிடலன்னு தெரியுமா? அந்த பைத்தியக்கார மாதிரி ஒரே நேரத்திலே திங்க முடியும். என்னைக்காவது தான் இப்படி எல்லாம் நம்ம கைக்கே வருவு. என்னைக்காவது கேட்டால் அம்மா வாங்கி வர தரமாட்டாவ. இன்னைக்கு தான் தந்திருக்காவ. அதை வச்சு ரசிச்சு ரசிச்சு சாப்பிடணும்னு தான் நான் உன்னை வச்சிருக்கேன். ஐயோ, எங்க கேக்க காணல? இங்கே தானே வச்சோம். எல்லாம் இந்த சங்கர் தான் எடுத்து தின்றுப்பான். அவனை என்னங்க வருண் சார், உன்னை உடனே பார்க்கணும் வந்தாலே ஆச்சுன்னு ஒத்த காலில் நின்று என்னை வெளியே வர சொன்னியே. நானும் வந்தேன். வெளியே எங்கேயா சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவியேன்னு நினச்சா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியே. ஆமா, இன்னைக்கு கிறிஸ்மஸ்லாம், அதனால தான் உன்னை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓஹோ. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் ப்ரேயர் வைப்பாவல்ல, நம்மளும் ப்ரேயர் வச்சுக்குவோம். என்ன சீக்கிரம் 6 மாசத்துல கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழணும் என் குட்டிமாவும் நானும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். பாரப்பா. சரி சரி, நல்லா ப்ரே பண்ணிக்கோவோம். ஆ சரி சரி, நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டேன்ப்பா. அப்படிங்களா மேடம்? சரி சரி. உங்க பின்னாடி சாண்டா கிளாஸ் இருக்காவ. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ்.